வணக்கம், நான் சசிகலா, சைக்காலஜிஸ்ட் அண்ட் ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேத் ரெமிடியல் டீச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மேத் ரெமிடியல் வந்து எப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மல்டி சென்சரி அப்ரோச் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல் அப்படின்னிங்கன்னா, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்கள வந்து நம்ம பண்ண வைக்கிறது. அதாவது அடிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு இல்லைங்களா? அதை வந்து பிரேக் டவுன் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தோம்னா அவன் வந்து அந்த ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக ஞாபகம் வச்சுட்டு அவன் வந்து அதை போடணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லுக் அட் த சைன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லுக் அட் த சைன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ என்ன பண்ணணும், சைன்னா இந்த சிம்பிள் ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமாங்கிறத முதல்ல அவன் பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து அவனுக்கு டைரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கனால ஆல்வேஸ் மேக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தணும். அப்போ ரைட் சைடு இருக்கிறது ஒன்ஸ் காலம், அப்போ ஒன்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவனுக்கு டைரக்ஷன் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ செகண்ட் வந்து ஆட் ஒன்ஸ் காலம்னு இருக்குது. செகண்ட் ஸ்டெப் வந்து ஆட் த ஒன்ஸ் காலம். அப்போ ஒன்ல வந்து என்ன இருக்குது, 8 + 4 ஆல் டுகெதர்னாலே அடிஷன் தானே. இப்போ ஆல் டுகெதர் எவ்வளோ வரும், 1 2 3 4. சரிங்களா? 5 6 7 8 1 2 3 4. இப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு 10 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது எவ்வளோ 10 இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10. இதோட 10 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா அதை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு 10 இருக்குது. ஸோ அந்த ஒரு 10 அப்படிங்கிறத இங்கே கேரி ஓவர். சரிங்களா? அடுத்தது ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது, 2. அப்போ இங்கே 2 நம்ம போடணும். சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஸ்டெப் பாருங்க, ஆட் த கேரி ஓவர் வித் த டென்ஸ். கேரி ஓவர் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 வந்து இந்த டென்ஸ் காலமில் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 1 + 3 4 4 + 1 5. அப்போ டென்ஸ் காலம் ஆல் டுகெதர் நம்ம ஆட் பண்ணும்போது ஆட் த டென்ஸ் காலம் அண்ட் ரைட் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அடிஷன் தான். இந்த குழந்தைங்களுக்கு அடிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிரேக் பண்ணி இதை சொல்லி தரும்போது அவன் ஈஸியாக ஞாபகம் வச்சு போட முடியும். தேங்க்யூ.